ஆரி பழங்குடி. எத்தியோப்பியால இருக்க எல்லா பழங்குடியினருக்குமே முன்னோர்கள் அப்படின்னா இந்த ஆரி பழங்குடியினர் தான். தனி மொழி, வாழ்றதுக்கான பெரிய நிலப்பரப்பு, ஆடுகள், மாடுகள், விவசாய நிலங்கள், அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான நீர்நிலைகள்னு ரொம்ப செழிப்பாவே வாழ்ந்திருக்காங்க இந்த ஆரி பழங்குடியினர். This one is like elephant ear. Okay. Yeah, we call it godere or taro. Taro. There Taro. is a root Taro. part. Okay. Yeah. Like roots crops like potato. ஓ, சேப்பங்கிழங்கு. Yes, for cultural food. Okay. இவங்களுக்கு இந்த செழிப்ப குடுத்தது விவசாயம் அப்படின்றதுனால இவங்க சூரியனையும் மழையையும் தான் தெய்வமா Oh, வணங்கிட்டு this வந்திருக்காங்க. one, no chat. Okay. Chat. Chat? Yeah. Okay. Chat. Just for chewing. சாட் அப்படின்னு ஒரு இலை, இதை பற்றி பார்ப்போம் ஒரு வீடியோவில். இவங்க ஊரோட செழுமையை பார்த்து கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில அப்போ ஆண்டுகிட்டு இருந்த மன்னன் இவங்களோட ஊரை ஆக்கிரமிச்சு இங்க இருந்த மக்கள் எல்லாரையுமே அடிமையா வச்சிருக்காங்க. நிறைய மக்கள் அப்பதான் வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. Shall we go which way? By this one. By this. This one is for animal. Okay. Dietary food. இவங்க எல்லாம் அடிமையா இருந்த காலகட்டத்துல தான் இந்த நாட்டோட கிட்டத்தட்ட தேசிய மொழி மாதிரி இருக்க அம்ஹாரிக் அப்படிங்கிற மொழி வந்து இங்கேயும் பரவி இருக்கு. அதே மாதிரி நிறைய மக்கள் கிறிஸ்டியானிட்டிக்கும் மாற்றப்பட்டிருக்காங்க. That one is some. We have no bean. Like. Okay. They are soya bean. Okay. சோயாபீன் எது இல்லை பாருங்க, எத்தியோப்பியால எல்லாமே இருக்கு. கரும்பு, இங்க கரும்பு எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்கலாம். எத்தியோப்பியாவோட வரலாற்றுல முக்கியமா கருதப்படுற ஒரு போருக்கு அப்புறமா இங்க ஆட்சி அமைப்புகள்லாம் மாற்றப்பட்டு திரும்பவும் அங்க உள்ள மக்கள் எல்லாருமே, ஆரி மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஆடு மாடுகளை எடுத்துக்கலாம், வளர்த்துக்கலாம், விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்டு அதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் வறுமையிலேருந்து மீண்டு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. Injera allaka? Shangkoro. Ya, ini. Abus dabe daki. Maksa. She is going to market. Okay. Injera. Okay. Injera. Okay. Bokolo. Okay. Bokkolo injera? Bokolo injera. Okay. Ana ika tambah kaza. Lekin ani buru kan hari ini belum mata ini. Ini kelas mata ini. Woi. Aida. Kono gara main pada yang kita kuat negaranya rak rak sendawar kono. Gala kata main negaranya. Na acak garin deshka. Na acak garin. என்னதான் இவங்க நம்மள மாதிரியே வந்து ஆடைகள் எல்லாம் போட்டுக்கிட்டாலுமே நம்ம இந்த மியூசியம்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பனானால வந்த வாழை மரத்தோட இலைகள்ல செஞ்ச ஆடைகள் தான் நிறைய ஆரி கிராமங்கள்ல இருக்க பெண்கள் அணிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க இப்ப நான் பாத்துட்டு இருக்க ஆரி பெண்கள் கூட ஏதாவது வந்து அவங்க ஃபங்க்ஷன் நடத்துறப்போ இது மாதிரி ஆடைகள் எல்லாம் அணிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. Abo. Saya abo. Abo. It croutons? Okay. Flower. Flower. Okay. Yes, for decoration. Okay. இந்த மக்களுக்கு இடையிலையும் அவங்க செய்யற தொழில்களை பொறுத்து இனம் பிரிச்சிருக்கிறாங்க. விவசாயம் செய்யறவங்க எல்லாம் உயர் இனமாகவும், இந்த பட்டறை தொழில், மண்பாண்டங்கள், மாட்டு தோல் எல்லாம் வச்சு தொழில் செய்யறவங்களை எல்லாம் தாழ் இனமாகவும் இவங்க கருதி இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே வச்சிருக்காங்க. லிப்ஸா அது வந்து லிப்ஸில் தடவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து காட்டுறான். ஓகே யா.
இந்த 2 இனத்துக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. ஒரு இனம் விட்டு இன்னொரு இனம்ல வந்து பொண்ணோ, பையனோ வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பழக்கப்படுத்தி வந்துருக்காங்க. அப்படி யாராவது வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாரி அவங்கள ஊர விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அது மாதிரியும் வந்து நடைமுறையில இருந்திருக்கு. இந்த ஆரி மக்களுக்கும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே காது குத்திக்கிறது, உடம்புல தழும்பு வந்து ஏற்படுத்திக்கிறது, நிறைய அணிகலன்கள் வந்து அணிஞ்சுக்கிறது, அவங்களோட வீட்டெல்லாம் அப்பப்போ மொழுகி பெயிண்ட் பண்ணி அழகுபடுத்திக்கிறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே. They all use mobile phones? Here? Ah, Yeah. okay. Sometimes. Yeah. Some people they use mobile. Okay. They are pineapple. Pineapple? Pineapple Okay. or ananas. Ananas. ஒரு ஆண் எத்தனை பெண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பழக்கமும் நடைமுறையில இருந்திருக்கு. ஆனா இது எல்லாமே மாறினது கிறிஸ்டியன் மிஷன் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. புரோட்டஸ்டன்ட் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸா தான் இங்க இருக்க நிறைய ஆரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. Okay, symbol of restaurant. Okay. The food is available there. Okay. இது வந்து ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாங்க இது. இங்க பாருங்க இதான் வந்து ரெஸ்டாரண்ட். ஆமா. ஓகே. இவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆண் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதும், இனம் விட்டு இனம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற முறை மாறி மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் வாழ்க்கை முறையை மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கம்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அது வந்து இங்க இருக்குது. Look, bean. Bee. யா ஹனி பீ. Flower. யா யா. Boat. Yes, no. A bow. அபோ 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 அபோ. இவ்வளோ வளங்களோட வாழ்றாங்க. பாருங்க மாமரம் பாருங்க எவ்வளோ மாங்கான்னு. காடு மாதிரி அப்படியே ஃபுல்லாக காடு எல்லாமே இருக்குது. மருத்துவ குணங்கள் நிறைந்த செடிகளும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு தேவையான செடிகளும் இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குங்க. இது மூலமாக இந்த மக்கள் வாழ்வாதாரம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் நான் சொன்ன மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே இதுதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போது கிராமங்கள்லாம் டிவி இருக்காது, ஃபோன் இருக்காது. ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க, டிவி இருக்கும், டிவி பார்ப்பாங்க, ஸ்கூல் போகிறாங்க. இதெல்லாம் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கிராம வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சர்க்கரை வள்ளி கிழங்குங்க இது, சர்க்கரை வள்ளி கிழங்கு. ஓகே ஓகே. தேஜ் ஆர் டெல்லா? தேஜ். தேஜ் இவங்களோட நேஷனல் ட்ரிங்க். இது கடைகள்ல மட்டும் இல்ல, வீடுகள்லயும் செலிப்ரேஷன் அப்பெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல.
இது முழுக்க முழுக்க தேனும் தண்ணியும் கலந்து செய்யறதுதான். அப்புறம் நம்ம மூலிகை மருத்துவம்னு ஒரு வீடியோ பார்த்திருப்போம் இல்லையா, அதுல ஒரு இலை சொன்னேன்ல ஹாப்னு, அந்த இலையும் வந்து கலப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கம்மியான அளவு ஆல்கஹால் கலப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேஜ் ஓகே قمصنا في شدة ايش اوكي பாருங்க இப்படிதான் வந்து இருக்கும் பாருங்க. அப்படியே ஒரு மரம் செடி கொடிகளா இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். ஃபுல்லா காஃபி பாருங்க, காஃபி செடி. பாருங்க எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா காஃபி இருக்கு. எல்லாம் காஃபி தான். ஃபால்ஸ் பனானா, அவகாடோ. மியூசியம்ல பார்த்தோம் இல்லைங்களா, தேன் வந்து எடுக்கிறதுக்காக அவங்க தேனீலாம் வந்து தங்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. இங்க பாருங்க எப்படி மரத்துல வச்சிருக்காங்கன்னு. In the market we see like cereals like teff, sorghum, oh yeah maize, barley, wheat, okay root crops like taro, okay potato, cassava. எப்படியோ இப்ப இருக்க ஆரி மக்கள் ஓரளவுக்கு பஞ்சம் இல்லாமையே, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமையே வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆரி கிராமம் பார்த்தாச்சு, ஆரி மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களோட ஒரு சின்ன போட்டோ செஷன். For memory. Memory, from memory. ஆரி கிராமத்தை விட்டு வெளியில வந்தாச்சு. பயணத்தோட 2வது நாள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த ட்ரைபோட உங்களை சந்திக்கிறேன். நான் தெய்வானை.